இந்த பேனா வந்து 10 ரூபாய் ஆகுது செய்யறதுக்கு. ஆனா விலை விற்கும் போது 12 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா ஒரு கம்பெனி என்ன பண்ணுது, 10 ரூபாய்க்கு செஞ்சு 5 ரூபாய்க்கு விற்குது. அப்ப மற்ற பேனா கம்பெனில மூடிடுவோம். இது 5 ரூபாய்க்கு வித்துக்கிட்டே இருப்பாங்க, நஷ்டத்தை தாங்குவாங்க இந்த கம்பெனி. இதுதான் கழுத்தெடுப்பு கட்டணம். ஒரு ஸ்டேஜ்ல மற்ற கம்பெனிகளாம் மூடின பிறகு இந்த பேனாவின் விலை 20 ரூபாய் வாங்குவதற்கு ஒரு வழி இல்லாமல் மக்கள் வாங்கித்தான் தீரணும். இதுதான் ப்ரீடேட்டரி பிரைசிங். சொன்னாங்க 2020 80,000 பேர் வெளியே போயிட்டாங்க, பிஎஸ்என்எல் இனிமேல் லாபத்தில் வந்துவிடும் என்று சொன்னாங்க. 2020 ஜனவரி 31 போனாங்க. இப்ப 4 வருஷம் ஆக போகுது. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, 4வது வருஷம் தள்ளி பிஎஸ்என்எல் நஷ்டத்துல தானே இருக்கு. அப்போ இந்த விருப்ப ஓய்வு திட்டம் என்பது ஒரு லாபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல என்று நாங்க சொன்னது இன்னைக்கு நிரூபணமா இருக்கு. இன்னைக்கு போட்டியில ஏன் பிஎஸ்என்எல் கேட்டீங்க, எல்லாரும் பிஎஸ்என்எல் நோக்கி பேசும் பொருளாக மாறி. அது காரணம் என்ன, விலையை 27% வரைக்கும் ஜியோ உயர்த்தி, 20% வரைக்கும் ஏர்டெல், மற்றவங்க 15% வரைக்கும் விலையை உயர்த்தியிருக்காங்க. இந்த 3 நிறுவனங்களும் தங்களுக்குள் பேசி வைத்துக் கொண்டு விலையை உயர்த்துறாங்க. இதை விலையை உயர்த்துவதற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கணும்ல. எங்களால முடியல, நஷ்டமா போச்சுன்னு சொல்லலாம். இல்லையே. சென்ற ஆண்டுல ரிலையன்ஸ் ஜியோ ஒரு வருஷத்துல லாபம் 20,600 கோடி, ஏர்டெலுக்கு 7,400 கோடி. போன வருஷம் இந்த லாபத்தை இருக்கிற நிறுவனம் இந்த விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு இந்த விலையை உயர்த்துறதுனால இன்னும் வரக்கூடிய ஒரே வருடத்துல 17,500 கோடி ரிலையன்ஸ் ஜியோவுக்கு லாபம் கிடைக்க போது, 10,000 கோடி ஏர்டெலுக்கு கிடைக்க போது, 7,000 கோடி வந்து வோடஃபோனுக்கு கிடைக்க போகுது. இது எதுக்காக? அப்போ அவங்க தனியார் நிறுவனங்கள்லாம் லாபம் ஒன்றே குறிக்கோள். அந்த லாபத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தங்களை வளர்த்தி கொள்ள நினைக்கிறாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கத்தினுடைய அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரி மரியாதைக்குரிய செல்லப்பா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சமீப காலமாக இந்த தொலைத்தொடர்பு, இந்த பிஎஸ்என்எல் சம்பந்தமாக அதிகமாக பேசுபொருளாக இருக்கு. மக்கள் எல்லாம் வந்து சாரையாக பிஎஸ்என்எல்லுக்கு மாற இருப்பதாக எல்லாம் வந்து நம்ம நாள்தோறும் செய்தித்தாள்கள்லையும் சரி, ஊடகங்கள்லையும் சரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பா நீங்க ஒரு பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கத்தினுடைய அதுல ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால அந்த ஒரு பிரதானமா என்ன கேள்விக்கு முன்வைக்கிறோம் அப்படின்னா, பிஎஸ்என்எல் இந்த அளவுக்கு ஒரு கடும் சரிவடைந்ததற்கான காரணம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க சார்? கண்டிப்பாக பிஎஸ்என்எல் 2004 10,000 கோடி லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்துச்சு. ஆனால் அரசாங்கத்தின் கொள்கை என்பது ப்ரோ கார்ப்பரேட் பாலிசிஸ், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ உதாரணமாக 23 செல்லுலார் கம்பெனிகள் இந்தியாவில் செயல்பட்டுச்சு. சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் விழுங்கி இன்னைக்கு 4 நிறுவனங்கள் தான் போட்டியில் இருக்குன்னு. அதில் பிஎஸ்என்எல் ஒரு பொதுத்துறை நிறுவனம். அதை விட்டுட்டிங்கன்னா 3 தனியார் நிறுவனங்கள் தான் போட்டியில் இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், இது 3 தான் போட்டியில் இருக்கிறாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் நீங்கள் கேட்டது போல் சரிவை சந்திச்சிருக்குன்னா பிஎஸ்என்எல் மார்க்கெட் ஷேர் 8% தான். ரிலையன்ஸ் ஜியோ 40%, 33% வந்து ஏர்டெல், 15% வந்து வோடஃபோன் இவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு 8% போச்சு? குறிப்பாக ரிலையன்ஸ் ஜியோ அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அவங்க வந்து விலை உயர்வு இருக்கு பார்த்தீங்களா, விலையை உயர்த்தாம எல்லாம் இலவசம் என்று அறிவித்தார். இதுக்கு பேர் வந்து ப்ரிடேட்டரி பிரைசிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தமிழருக்கு கழுத்தறுப்பு கட்டணம் என்று பெயர். கழுத்தறுப்பு கட்டணம் உலக அளவுல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து யாருமே மாரல் எத்திக்ஸா எடுத்துக்கிறது இல்லை. இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது. உதாரணமா இந்த பேனா வந்து 10 ரூபாய் ஆகுது செய்யறதுக்கு. ஆனா விலை விற்கும் போது 12 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா ஒரு கம்பெனி என்ன பண்ணுது, 10 ரூபாய்க்கு செஞ்சு 5 ரூபாய்க்கு விற்குது. அப்ப மற்ற பேனா கம்பெனில மூடிடுவோம். இது 5 ரூபாய்க்கு வித்துக்கிட்டே இருப்பாங்க, நஷ்டத்தை தாங்குவாங்க இந்த கம்பெனி. இதுதான் கழுத்தெடுப்பு கட்டணம். ஒரு ஸ்டேஜ்ல மற்ற கம்பெனிகளாம் மூடின பிறகு இந்த பேனாவின் விலை 20 ரூபாய் வாங்குவதற்கு ஒரு வழி இல்லாமல் மக்கள் வாங்கித்தான் தீரணும். இதுதான் ப்ரீடேட்டரி பிரைசிங். பிஎஸ்என்எல் இதுல டெலிகாம் செக்டர்ல ரிலையன்ஸ் ஜியோ எல்லாம் இலவசம் என்று அறிவித்தார்கள். முதல் 3 மாசம் சட்டமே 3 மாசம் தான் அனுமதிக்குது. அதற்கு மீண்டும் இன்னொரு 3 மாசம் அதிகமாக கொடுத்தாங்க. மீண்டும் ஒரு 3 மாசம் எல்லாம் இலவசம்னு மக்களுக்கு இலவசம்னு கிடைத்தவுடன் எல்லோரும் சென்று விட்டார்கள். நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. சிம் கார்டை ஃப்ரீயா கிடைக்குது. இது அது மனோபாவம் தானே. ஃப்ரீயா கிடைச்சதுனால அவங்களால சந்தாதாரர்களை இழுத்துட்டு இப்போ ஒரு 7-8 வருஷத்துல அவர்களால விலையை ஃப்ரீன்னு சொன்னவங்க இன்னைக்கு அதிக விலை கொடுக்குற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது எப்படி பிஎஸ்என்எல் பாதிச்சதுன்னா, 4G சேவையை
அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்லயே ரிலையன்ஸ் ஜியோ 2016 இருந்து கொடுக்குது. ஏர்டெல், வோடஃபான் 4G சேவை கொடுக்குறாங்க. பிஎஸ்என்எல் இன்றைக்கு வரைக்கும் அரசின் கொள்கையினால முழுமையா 4G சேவையை கொடுக்க முடியாம திணறிட்டு இருக்கு. 10% தான் 4G சேவை இப்போ கிடைச்சிருக்கு. அப்போ மக்களுக்கு 4G சேவை கிடைக்காதனால, சிறந்த சேவையை கொடுக்க முடியாதனால பிஎஸ்என்எல் பின்னுக்கு தள்ளப்பட்டு, அதுதான் உண்மையான காரணம். அரசாங்கத்தோட ப்ரோ கார்பரேட் பாலிசி தான் இதுக்கு காரணம் என்று நான் சொல்லுவேன். அதே போல சார், இப்போ மத்திய அரசு, நம்ம இந்த மோடிஜி தலைமையிலான இந்த அரசு வந்து பிஎஸ்என்எல்லை வந்து ஒரு ரிவைவ் செய்வதற்காக, எப்படியாவது அதை வந்து சர்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 3.2 லட்சம் கோடி வந்து அதுக்கு ஒதுக்கி அதுக்குண்டான பணிகள்லாம் செய்ய இருப்பதாக நம்ம தகவல்லாம் பார்த்தோம் செய்திகளில். அப்படி இருந்தும் வந்து ஏன் வந்து அதை வந்து நம்ம சர்வே பண்ண முடியல அரசால் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். உண்மைங்க. இதெல்லாம் பத்திரிகைகள் கூட விளம்பர செய்தி 3 தடவை கொடுத்தாங்க. 2019, 2022, 23. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். 1,64,000 கோடி செகண்ட் டைம் கொடுத்தது, 1,64,000 கோடி கொடுத்ததுன்னாங்க. இந்த 64,000 கோடி அனௌன்ஸ் பண்ணிட்டு அரசாங்கம் என்னென்ன செஞ்சது, அதில் பிஎஸ்என்எல் கொடுக்க முன்னாடி என்னென்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. ஒன்று, ஸ்பெக்ட்ரத்துக்காக 45,000 கோடி எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்தது 1,64, ஸ்பெக்ட்ரத்துக்கு 45,000 கோடி. பிஎஸ்என்எல் பேங்க்ல கடன் வாங்குறாங்கன்னு சொன்னா சாவரின் கேரண்டி கொடுக்கணும், அரசு கொடுக்குறேன்னு ஒத்துக்குச்சு. அது ஒரு 23,000 கோடி. இப்போ பணமா வராது, பேங்க்ல கடன் வாங்கினாங்கன்னா அதுக்கு ஒரு 23,000 கோடி போயிடும். ஏஜிஆர் டியூஸ், அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ என்று பெயர். அதுக்கு பிஎஸ்என்எல் வந்து 33,400 கோடி ரூபாயை அதையும் அரசாங்கமே எடுத்துக்கொண்டுச்சு. அப்புறம் கேபிட்டல் ஃபண்டு ஒரு 22,000 என்று சொல்லி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் 1,64,000 நான் சொன்ன கணக்கெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு நிதியாக வந்தது 22,000 கோடி தான். கேபிட்டல் ஃபண்டு தான். அதுதான். பாக்கி எல்லாமே பேப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட். இதே தான் 3 தடவையும் ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ் எடுத்துருக்காங்க. இந்த கேபிட்டல் ஃபண்டு கூட எதற்காக அப்படின்னா, பிஎஸ்என்எல் டிசிஎஸ் நிறுவனத்தோட 4G எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 1 லட்சம் டவர் நிர்மாணம் செய்யறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதற்கு செலவு செய்வதற்காகத்தான் இந்த 22,000 கோடி கூட இருக்கே தவிர அன்றாட செலவுகளுக்கோ பிஎஸ்என்எல் தன்னால விரிவாக்கத்திற்கோ இந்த நிதி பயன்படாது. இதுதான் 3 தடவையும் நடந்திருக்கு. பேப்பர்ல தான் இவ்வளவு செய்திகளாக இருக்கு. பிஎஸ்என்எலுக்கு லாபம் இல்லை, வருமானம் இல்லை, அதுக்கு உதவி செய்கிறோம் என்ற பெயர்ல மக்கள் மனசுல இப்படி ஒரு செய்தியை எழுப்புகிறார்களே தவிர பேப்பர்ல தான் இருக்கே தவிர நிதியாக பெரிய நிதி உதவி இல்லை. ஓரளவுக்கு தான் கிடைத்திருக்கு. பின்னணியில பார்த்தோம்னா அதுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது ஒரு விளம்பரத்திற்காக நம்ம வந்து பேப்பர்ல நம்ம படிக்கிறோம். ஆனா உண்மை நிதர்சனம் பார்த்தோம்னா நீங்க சொன்னதுபடி மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமா தான் இருக்கு. பிஎஸ்என்எல் நிலைமை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. உண்மையில செய்யணும்னா பிஎஸ்என்எலுக்கு 4G கொடுத்திருந்தால் வருமானம் கூடியிருக்கும். வருமானத்தை கூட்டுறதான ஒரு இது முக்கியமான செய்தி. இல்லை, அவங்க என்ன சொன்னாங்க, பிஎஸ்என்எல் நாங்கள் வந்து வளப்படுத்தணும்னா ஊழியர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. 1.5 லட்சம் ஊழியர்கள் இருந்தாங்க 2020. அரசு என்ன சொல்லிச்சு, ஒன்றிய அரசு, இதெல்லாம் நாங்கள் பிஎஸ்என்எல் ஷேப்பன் பண்ணுறோம், அதனால் இது வந்து விருப்ப ஓய்வு திட்டம் கொண்டு வரோம் என்று ஊழியர்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க. ஊழியர்களுக்கு பொதுத்துறையில் வந்து சம்பளம் கொடுக்காம இழுத்தடிக்கப்பட்டார். 1ஆம் தேதி ஆனால் எங்களுக்குலாம் சம்பளம் கிடைக்காது, எப்போ வரும்னு தெரியாது. இப்படி ஒரு அன்சர்டனிட்டியை உருவாக்குனாங்க. மனோரீதியான ஒரு தாக்குதலை ஊழியர்கள் மத்தியில் கொண்டு வந்தாங்க. நாங்களாம் யூனியன் தலைவர்களாம் பிஆர்எஸ்ல போகாதீங்கன்னு சொன்னோம். ஆனால் ஊழியர்கள் நம்ப தயாராக இல்லை. நம்பினா அவங்களுக்கு அன்றாட கஷ்டம், சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, ரிட்டையர்ட் ஆனால் பென்ஷனாவது கிடைக்குமே என்ற தன்மையில் ஒரே ஸ்ட்ரோக்கில் 1,50,000 பேர்ல 80,000 பேர் விருப்ப ஓய்வு திட்டம் என்ற பெயரில் அரசால் வெளியனுப்பப்பட்டு விட்டாங்க. நிர்பந்தப்படுத்தி கட்டாய ஓய்வு தான் எங்களை பொறுத்தளவு நாங்கள் சொல்றது. போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 2020 80,000 பேர் வெளியே போயிட்டாங்க, பிஎஸ்என்எல் இனிமேல் லாபத்தில் வந்துவிடும் என்று சொன்னாங்க. 2020 ஜனவரி 31 போனாங்க. இப்போ 4 வருஷம் ஆக போகுது. 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, 4வது வருஷம் தள்ளி பிஎஸ்என்எல் நஷ்டத்துல தானே இருக்கு. அப்போ இந்த விருப்ப ஓய்வு திட்டம் என்பது ஒரு லாபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல என்று நாங்க சொன்னது இன்னைக்கு நிரூபணமா இருக்கு. விளைவு என்னன்னா, பிஎஸ்என்எல் அக்யூட் ஷார்டேஜ். இன்னைக்கு நிறைய தொலைபேசி நிலையங்கள் ஆளே இல்லை, கொடுப்பதில்லை. கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் ஆள் இல்லாம தவிக்குது. இதெல்லாம் கான்ட்ராக்ட் முறையில, ஒப்பந்த முறையில கொடுக்கப்படுகிறது என்பதான் அடிப்படையான செய்தி. அப்போ பிஎஸ்என்எல் துளிர்த்து எழணும்னா 4G சேவையை கொடுக்கப்படணும், 5G கொடுக்கணும். அதற்கு பிறகு ஊழியர்கள் குறைந்தபட்சமாகவாவது ஊழியர்களை வேலைக்கு ஆட்களை எடுக்க வேண்டும். எடுத்தால் மட்டும்தான்
அந்த வேலையை திறம்பட செய்ய முடியும் என்று நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸை வந்து நீங்கள் சுட்டி காட்டுறீங்க எங்கள் நேயர்களுக்கு. குறிப்பாக இந்த பிஎஸ்என்எல்ஐ வந்து தலையை தூக்குவதற்கு மேலோங்க செய்வதற்கான திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது சார் அரசுக்கு? அரசு வந்து இப்போ சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பிஎஸ்என்எலுக்கு 4G சேவையை சீக்கிரம் துவங்கிடுவோம், ஆகஸ்ட் 15லேருந்து ஆரம்பிச்சிருவோம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, 4G சேவையை கொடுக்கணும்னா 3 காம்பனண்ட் அடிப்படையாக தேவை. ஒன்று ஸ்பெக்ட்ரம், ரெண்டாவதா எக்யூப்மெண்ட், மூணாவதா டவர். இந்த 3 இருந்தால் தான் 4G சேவையை கொடுக்கணும். 5G சேவைக்கும் இதுதான் தேவை. ஆனால் 4G சேவைக்கு பிஎஸ்என்எலுக்கு ஸ்பெக்ட்ரம் 2019 தான் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் ஜியோ 16 வரும்போதே வந்தாங்க. 15 வந்து மற்ற 2 நிறுவனங்களுக்கும் 4G இருந்துச்சு, முழு சேவை இருந்துச்சு. நாங்கள் ஸ்பெக்ட்ரம் கொடுங்கன்னு அரசுகிட்ட மண்டாடணும். 50 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு போய் பிரதமர் அலுவலகத்தில் கொடுத்தோம். 350 MP கிட்ட மகஜர் கொடுத்தோம். யூனியன் நாங்கள் முயற்சி எடுத்து செஞ்சோம். எல்லா யூனியன் அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அதுக்கு பிறகு ஸ்பெக்ட்ரம் கொடுத்துட்டாங்க. ஸ்பெக்ட்ரம் கொடுத்த உடனே 2019 வந்தோடனே 2020 4G சேவையை பிஎஸ்என்எல் துவங்கி இருக்கணும். ஆனால் ஒன்றிய அரசு அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டையும் போட்டது. ஏன்னா இப்போ மற்ற 3 தனியார் நிறுவனங்களும் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்கிறாங்க. சாம்சங், எரிக்சன், நோக்கியா, இந்த கம்பெனிஸ் தான் 4G எக்யூப்மெண்ட்டை தயார்படுத்தி கொடுக்குறவங்க. மற்ற 3 தனியார் நிறுவனங்கள் அவங்ககிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பிஎஸ்என்எலுக்கு அரசு முட்டுக்கட்டை போட்டது. நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடாது, இந்தியாவில் இருக்க கம்பெனியில் தான் நீங்கள் வாங்கணும்னு சொன்னாங்க. உங்கள் தகவலுக்காக 2020 இந்தியாவில் 4G எக்யூப்மெண்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட கிடையாது. இந்தியாவிலே கிடையாது. அப்புறம் எப்படி இந்த போட்டி போடுறது? இல்லை, நீங்கள் சொல்வதெல்லாம் பார்க்கும்பொழுது திட்டமிட்டே அரசு வந்து பிஎஸ்என்எல் என்ற பொதுத்துறை நிறுவனத்துக்கு உதவி செய்யாமல் கழுத்தை நெரிக்கிற வேலையை தான் செஞ்சு பண்ணலை. அதுக்கப்புறம் டிசிஎஸ் வந்தாங்க, வந்து நாங்கள் முயற்சி எடுக்கிறோம்னு சொன்னாங்க. அவர்கள் பழகிறோம்னு சொல்றதான் அர்த்தம். 1 வருஷத்துல கொடுத்துட்றோம். நாங்கள் இப்போ 4 வருஷம் ஆச்சு. அவங்களால முழுமையாக எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ண முடியல. இப்போ உதாரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கு இப்போ 4G கொடுத்துருக்காங்க, எக்யூப்மெண்ட் வந்துருச்சு, கொடுத்துட்டாங்க. இதை நாடு முழுவதும் எக்யூப்மெண்ட் வந்திருந்தா ஈஸியாக கொடுத்துருக்கலாமே. இப்போ டவர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 600 டவர் போட்டுட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் 1 லட்சம் டவருக்கு சாங்ஷன் பண்ணிட்டு வெறும் 30,000 டவருக்கு தான் இப்போ உத்தரவு கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? 1 லட்சம் டவரை நீங்கள் உடனே போட்டால் தானே செயல்படுத்த முடியும். இதுதான் இன்னைக்கு இருக்க நிலைமை. ஸ்லோ பிஎஸ்என்எல்லை கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறாங்க. நாங்கள் மக்களுக்கு இது எப்படி சேவை கொடுக்குறதுன்னு யோசிச்சு யூனியனில் 2 ஆலோசனை சொன்னோம். பிஎஸ்என்எல் நீங்கள் டவரெல்லாம் எக்யூப்மெண்ட் போட்டு டிசிஎஸ் நிறுவனம் கொடுத்து வர்றதுக்கு டைம் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ நாங்கள் 2 ஆலோசனை சொன்னோம். பிஎஸ்என்எல் டவர் 3G டவர்லேயே 4G கொடுக்கறதுக்கான தொழில்நுட்பத்தோடு போடப்பட்ட ஒரு டவர். அது செல்ஃப் அப்கிரேடேஷன், டெக்னிக்கலாக அது வந்து சாத்தியமாக உண்டு. அதுவே அப்கிரேட் பண்ணிடலாம். ஒரு 1500 கோடி இருந்தால் போதும், 49,000 டவர் அப்கிரேட் ஆகிடும், 4G சேவையை கொடுத்துடலாம் என்று அரசுகிட்ட ஆலோசனை கேட்டோம். அரசு ஒப்புக்கொள்ளலை. 2வது என்ன கேட்டோம், இப்போ லேட்டஸ்ட்டாக 1 வருஷமாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். வோடஃபான் கம்பெனியில் இந்திய அரசாங்கத்தின் பங்கு 35% பங்கு இருக்குது. வோடஃபான் இந்தியன் கவர்மெண்ட்டோட பணம் 35% ஷேர் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ஏன்னா வோடஃபான் ஒரு 58,000 கோடி கடன் வச்சுட்டு கட்ட மாட்டேன்ட்டான். உடனே அரசு என்ன சொல்லிச்சு, நீ பணம் கொடுக்க வேண்டாம், உங்கள் ஷேரை நாங்கள் வாங்கிக்கிறோம். வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அரசுக்கு அதில் ஒரு ஸ்டேக் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன கேட்டோம், வோடஃபான் வந்து இன்னைக்கு கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு, நிறையா சந்தார்கள் இழந்துட்டு இருக்குது. அவங்க பயன்படுத்தக்கூடிய சேவையை, 4G சேவையை, எக்யூப்மெண்ட்டையும் டவரையும் பிஎஸ்என்எல் வாடகை அடிப்படையில் நீங்கள் வந்து பயன்படுத்த அனுமதி கொடுங்க என்று அரசாங்கத்தில் கேட்டோம். அதை பண்ணியிருந்தா 3 மாசத்துல இன்னைக்கு 4G சேவையை நாடு முழுவதும் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அரசு அதற்கும் அனுமதி கொடுக்கல. ஆகவே நான் இந்த 2 உடனடி ஆலோசனைகளை செய்திருந்தால் பிஎஸ்என்எல் வேகமாக 4G சேவையை கொடுத்து மக்களுக்கு பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு போட்டியில் ஏன் பிஎஸ்என்எல் கேட்டீங்க, எல்லாரும் பிஎஸ்என்எல் நோக்கி பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு. அது காரணம் என்ன, விலையை 27% வரைக்கும் ஜியோ உயர்த்தியிருக்கு, 20% வரைக்கும் ஏர்டெல், மற்றவங்க 15% வரைக்கும் விலையை உயர்த்தியிருக்காங்க. இந்த 3 நிறுவனங்களும் தங்களுக்குள் பேசி வைத்துக் கொண்டு விலையை உயர்த்துறாங்க. இதை விலையை உயர்த்துவதற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கணும்ல. எங்களால் முடியல, நஷ்டமா போச்சுன்னு சொல்லலாம். இல்லையே. சென்ற ஆண்டுல ரிலையன்ஸ் ஜியோ 1 வருஷத்துல லாபம் 20,600 கோடி, ஏர்டெலுக்கு 7,400 கோடி. போன வருஷம் இந்த லாபத்தை இருக்கிற நிறுவனம் இந்த விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு இந்த விலையை உயர்த்துறதுனால இன்னும் வரக்கூடிய ஒரே வருடத்துல 17,500 கோடி
ரிலையன்ஸ் ஜியோவுக்கு லாபம் கிடைக்க போது, 10,000 கோடி ஏர்டெல் கிடைக்க போது, 7,000 கோடி வந்து வோடஃபோனுக்கு கிடைக்க போகுது. இது எதுக்காக? அப்போ அவங்க தனியார் நிறுவனங்கள்லாம் லாபம் ஒன்றே குறிக்கோள். அந்த லாபத்தை வைத்துக்கொண்டு தான் அவர்கள் தங்களை வளர்த்தி கொள்ள நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்வதிலிருந்து நான் எப்படி உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னா, தொடர் முட்டுக்கட்டைகள் பிஎஸ்என்எல்லுக்கு. ஸோ இந்த கவர்மெண்ட் இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி குறிப்பாக மூவிங் டுவர்ட்ஸ் மோனோபோலியா, குறிப்பாக ஜியோங்கிற ஒரு நிறுவனம் இங்கே வந்து மோனோபோலியா இருக்கணும், அதற்காக நம்முடைய இந்த அரசு வந்து வரிந்து கட்டி பிஎஸ்என்எல் வந்து இப்படி மட்டுப்படுத்துதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு. நீங்க உங்க ஐயப்பாடு, எங்களுக்கும் அந்த ஐயப்பாடு தான் இருக்கு. ஏன்னா ஏர் இந்தியா நிறுவனத்தை நஷ்டம்னு காரணம் காமிச்சு தனியாருக்கு வித்துட்டாங்க, டாடா வித்துட்டாங்க. அதே போல பிஎஸ்என்எல்கிட்ட சொத்து மதிப்பு 4 லட்சம் கோடிக்கான சொத்து உள்ள ஒரு நிறுவனம் பிஎஸ்என்எல். கடன் ரொம்ப குறைவா இருக்கிறதே இந்த 4 டெலிகாம் செக்டர்ல 4 நிறுவனத்துல பிஎஸ்என்எல் தான் குறைவு. ஜியோ வந்து 2 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க, ஏர்டெல் 1.5 லட்சம் கோடி, மற்றவங்க 1.25 லட்சம் கோடி கடன் இருக்கு. பிஎஸ்என்எலுக்கு 20,000 கோடி தான் கடன். அப்போ இவ்வளவு சொத்து இருக்கு, கடன் குறைவு. இது வந்து நஷ்டம், அன்றாட அதில் வருடங்களை நஷ்டம்னு சொல்லி இதை காரணமாக காண்பித்து ஃபியூச்சர்ல ஜியோவுக்கு ஆதரவாக இல்லை ஜியோவுக்கு விற்பனை செய்யறது கூட திட்டங்கள் இருக்கலாம். அது சொல்ல முடியும். கூட வாய்ப்பு இருக்கு, தயாராக இருக்கா இந்த அரசு? ஏன்னா நீங்க ஏர் இந்தியா வித்தது எப்படி யாராவது நினைச்சோமா ஏர் இந்தியா வித்துருவாங்கன்னு? அப்போ அரசாங்கத்தின் கொள்கை பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தரை வைப்பதுன்னு இருந்ததும். அதுக்கு ஒரே ஒரு சந்தேகம் வருவதற்கான காரணம் என்னன்னா, பாரத பிரதமர் பாராளுமன்றத்துல என்ன சொன்னாரு? பப்ளிக் செக்டார்ஸ் ஆர் பார்ன் டு டை என்று சொன்னார். பொதுத்துறை நிறுவனங்கள் பிறந்ததே இறப்பதற்காகத்தான் அப்படின்னு. அப்ப பிஎஸ்என்எல் பொதுத்துறை நிறுவனம் இறப்பதற்காகத்தான் பிரைம் மினிஸ்டரே சொல்றாரு. அப்ப அந்த சந்தேகம் நமக்கும் இருக்கிறது. ஆனால் அப்பட்டமாக தனியார் நிறுவனங்களுக்கு, ரிலையன்ஸ் ஜியோவுக்கு ஆதரவான நிலைமையை தான் இந்த ஒன்றிய அரசு எடுக்கிறது, பிஎஸ்என்எலுக்கு எடுக்கல. ஓகே, அதே போல் சார், இப்போ எலான் மஸ்க் அவர்களுடைய இந்த ஸ்டார்லிங்க், அந்த இன்டர்நெட், இந்த ஹை பவர் இன்டர்நெட், அந்த இன்டர்நெட்டுக்கான அந்த ப்ராஜெக்ட் உண்டான அந்த லைசன்ஸ் வந்து கிடைக்காம ரொம்ப தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க இந்த மத்திய அரசு. அதுக்கு வந்து பின்னணியில் இந்த நம்ம இந்தியாவில் உள்ள நிறுவனங்களான ஜியோ மற்றும் ஏர்டெல் இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் முட்டுக்கட்டையாக இருந்துச்சு பின்னணியில் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. ஆனால் திடீர்னு இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் பிப்ரவரி மாதத்தில் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சதுக்கான பின்னணி எப்படி சார்? இல்லை, அது சொல்ல முடியல. அது கூட இனிமேல் செயல்படுத்த முடியுமா என்று சந்தேகம் கூட இருக்கு. ஏன்னா தனியார் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களெல்லாம் அனுமதிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜியோவோ ஏர்டெல்லோ எலான் மஸ்க் வந்தாங்கன்னு சொன்னா அந்த சேவையை பிஎஸ்என்எலுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை தான் வரும். கவர்மெண்ட் கூட தானே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதில் பிஎஸ்என்எல் கூட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ அப்படி வந்தா அவருடைய பிசினஸ் அது பெரிய அளவுக்கு அடிபடும். பெரிய அளவுக்கு அவங்க பிசினஸ் அடிபட்டுரும். எவ்வளவு சந்தாதாரர்கள் இருந்தா கூட இது வந்து ஈஸியான நிலைமையில வந்து வரும். சேட்டலைட். சோ கவர்மெண்ட் ஃபேவரபிளா இருக்கு ஜியோ போன்ற நிறுவனங்கள். ஆனா ஏன் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு இருக்கு. மிகப்பெரிய ஐயப்பாடு தான். அது ஒன்றும் பத்திரிகையிலையோ டிவிலையோ எதுவுமே பெரிய விவாத பொருளாக ஆக்கப்படல. அதெல்லாம் நமக்கு அதனால சொல்ல முடியும். ஆனா இன்னொரு பரபரப்பா ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. எலான் மஸ்க் பிஎஸ்என்எலோட கை கோர்ப்பாரா, அதை வந்து தலை தோங்க செய்வாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து பலரிடமும் எதிர்பார்க்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? பட் அப்படி எலான் மஸ்க்கு பிஎஸ்என்எல் நல்ல காரணம். அவருடைய நோக்கம் வந்து 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. மார்க்கெட் பெரிய மார்க்கெட். ஓகே, உலகத்துல இந்தியா தான் பெரிய மார்க்கெட். அப்ப இந்த மார்க்கெட்டை பிடிக்கணும், லாபத்தை சம்பாதிக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கும். அதுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது, எப்படி நடக்க போகுதுங்கிறது கொஞ்சம் நம்ம பொறுத்து இருந்தோம். ஏன்னா இப்போ ஜியோவுக்கு இவங்க ஃபேவரபிளா இருக்காங்க. மூவிங் டுவர்ட்ஸ் மோனோபோலிக்கு நோக்கி தான் போற மாதிரி நமக்கும் தெரியுது. அது அந்த சமயத்துல இப்போ அந்த கேள்வியா கூட முன் வச்சேன், பிஎஸ்என்எல்லோடு அவர் கை கோர்ப்பார் அப்படி என்றால் அப்போ பிற நிறுவனங்களுக்கும் கடும் பாதிப்பு ஏற்படும். ஜியோவுக்கு குறிப்பா பாதிப்பு ஏற்படும். ஜியோவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அரசுக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் எப்படி அது ஒப்புக்கொள்ளும், பிரதமர் அப்படி ஒப்புக்கொள்வார் அப்படின்ற ஒரு பல முடிச்சுகள் வந்து இதுல பிணைந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சார். மர்ம முடிச்சுகளாக இப்போதைக்கு ஒன்றும் நம்மளால சொல்ல முடியாது. ஓகே சார், இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே 180 டேஸ் வந்து அந்த ரிவ்யூ பண்ணிட்டே இருப்போம் நாங்கள் பிஎஸ்என்எல்ல. அதுக்குண்டான சீர் செய்கிற வேலையை செஞ்சு முழு
அது சீரமைப்பை வந்து நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தார் மத்திய அமைச்சர் அவர்கள். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அதுக்குண்டான பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கிறா எப்படி பார்க்குறீங்க? புதுசாக தொலைத்தொடர்பு அமைச்சராக வந்திருக்கிறாரு, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு, பார்ப்போம். ஏன்னா பழைய தொலைத்தொடர்பு அமைச்சர் மே மாதம் 2023 ஒன்று சொன்னார், பார்லிமெண்ட்டில் சொன்னார். பிஎஸ்என்எலுக்கு 4G எப்போ வரும்னு கேட்டாங்க, அதுக்கு அவர் பதில் சொன்னார். அக்டோபர் 2023 பிஎஸ்என்எலுக்கு 4G கொடுத்துருவோம், நாடு முழுவதும் கனெக்ஷன் கொடுத்துருவோம். மே மாதம் சொல்கிறாங்க, நவம்பர் 2023 5G கொடுத்துருவோம் என்று சொன்னார். வரல. ஒரு ஆண்டு கடந்துருச்சு, 4G கூட இன்னும் வரல. 4G கூட வரல. இப்போ தொலைத்தொடர்பு அமைச்சர் சொல்றாரு, அவர் சொல்வதை செயலாக்குவார் என்று நம்புவோம். நம்பிக்கை தான். ஏன்னா அவர் கூட 6 மாசம் கேப் கொடுக்குறாரு, 180 நாட்கள். கொஞ்சம் அது அதிகமாக தெரிகிறது. இதுவே ஒரு 30 நாள் 60 நாள் அப்படின்னா அது ஒரு வித்தியாசம். 6 monthsங்கிறது ஒரு பெரிய கேப் தெரியுது. ஆனால் அவர் சொல்லி இருக்கிறாரு, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். இப்போ பல விவகாரங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. இது நடைமுறை சாத்தியமா? இப்படியான ஒரு வாக்குறுதிலாம் கொடுக்குறாங்கல்ல மத்திய அமைச்சர்கள். பொதுவாக இப்படி கொடுப்பதெல்லாம் பின்னாடி திருப்பி கேட்டோம்னா அதுக்கு ஏதாவது வேற ஒரு காரணங்கள் சொல்லப்படும். முழு மனதோட அதை செய்யணும் என்று அரசு இயந்திரமும் அதிகார வர்க்கமும் இணைஞ்சு செயல்பட்டா இதை செய்யலாம். அதுக்கு ஒரு பில் வேணும், பொலிட்டிக்கல் பில் வேணும். அந்த பொலிட்டிக்கல் பில்ங்கிறது இல்லை. இப்போ நீங்க ரொம்ப அதிசயமா பாருங்க, இப்போ 5G வந்திருக்கு இந்தியாவில். 5G அனௌன்ஸ் பண்ணப்ப யாராவது கொடுத்துருமா? 5G கொடுத்துருக்காங்க, ஏர்டெல் கொடுத்துட்டாங்க, வோடஃபோன் கொடுத்துட்டாங்க, ரிலையன்ஸ் ஜியோ கொடுத்துட்டாங்க. 4வதா பிஎஸ்என்எல் கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாங்கன்னா அதானிக்கு கொடுத்துருக்காங்க. ஓஹோ. அதானி இந்தியாவில் ஒரு செல்லுலார் சேவையை கூட கொடுக்காத ஒரு கம்பெனி அதானி கம்பெனி. ஒரு டவர் கிடையாது, ஆப்டிக் ஃபைபர் கேபிள் கிடையாது, சேட்டலைட் எதுவும் கிடையாது. ஆனால் பிரைவேட் என்ற காரணத்தை சொல்லி அவருக்கு ஸ்பெக்ட்ரத்தை இப்பவே கொடுத்து வச்சிருக்காங்க அட்வான்ஸா. அப்போ தனியார் நிறுவனங்களுக்கு தான் இவ்வளவு ஆதரவு இருக்கிறது. அதனால நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும், பொறுத்திருந்து பார்ப்போம். பிஎஸ்என்எல் இந்த பொது நிறுவனம் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெறுமா, மீண்டு எழுமா அப்படின்னு காலம்தான் பதில் சொல்லும். இந்த அரசு என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு தெளிவாக விளக்குனது. நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சேன். மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், பிஎஸ்என்எல் மக்களின் சொத்து. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்துச்சுன்னா 2015 வெள்ளம் வந்த பொழுது மக்களுக்கு சிறந்த சேவையை கொடுத்தது பிஎஸ்என்எல். இன்னைக்கும் சென்னையிலிருந்து அந்தமானுக்கு கடலுக்கு அடியில ஆப்டிக் ஃபைபர் கேபிள் போட்டு சேவையை கொடுத்தது பிஎஸ்என்எல். நக்சல்பாரிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல யாருமே சேவை கொடுக்கறது இல்லை, சேவையை கொடுக்கக்கூடியது பிஎஸ்என்எல். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்றைக்கும் வேற தனியார் நிறுவனங்கள்லாம் கிடையாது, பிஎஸ்என்எல் மட்டும்தான் போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனை வச்சுக்கிட்டு சர்வீஸ் கொடுக்கறது பிஎஸ்என்எல். கிராமப்புறத்தில் சர்வீஸ் கொடுக்கறது பிஎஸ்என்எல். கொடைக்கானலுக்கு நீங்கள் இன்னைக்கு போங்க, மலைப்பிரதேசம், அங்கே போய் பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கறது பிஎஸ்என்எல் தான். வேற சர்வீஸ் நெட்வொர்க்கே சரியாக கிடைக்காது, பிஎஸ்என்எல் தான் கிடைக்கும். நாங்கள் வேண்டுவதெல்லாம் அரசு இந்த 4G கொடுத்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தால், மக்கள் அதற்காக கொடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினால் பிஎஸ்என்எல் என்ற பிரம்மாண்டமான பொதுத்துறை நிறுவனம் மீண்டும் எழுந்து நிற்கும். நன்றி. நன்றி, வணக்கம்.